கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே ப்ரோ இது ஆக்சுவலா வந்து அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் வெரி மெமரபிள். ரியலி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நான் பார்த்ததில்ல. போது உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸ் சார். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பேக்கிங் ஸ்பாட். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு. ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி. ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவாடி ராசாத்தி. இப்படி வாசிக்கிறீங்க என்னப்பா? மெதுவாப்பா. கொட்ட புள்ள போக உலகம் பாதை போட்டு வைக்கும், முட்டை சந்தை பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும். படம் காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 வாடி ஏ வாடி அடவாடி ராசாத்தி வாடி ராசாத்தி. புதுசா இளசா புதுசா போவோம் வாடி வாலாட்டி. சரியா புரியா தனியா திரிவோம். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. அடடே நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாது.
இது ஆக்சுவலாக வந்து அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் வெரி மெமரபிள். ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கர லைஃப்பில் மெமரபிள் ஈவெண்ட் வேணும்னா பேக்கிங் ஸ்பாட். கரெக்ட். எஸ், பேக்கிங் ஸ்பாட் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் ஹாவ் அ மெமரபிள் லைஃப் டைம் மெமரபிள் மெமரிஸ், சர்ப்ரைஸ் அண்ட் மெமரிஸ். நாங்கள் ஆக்சுவலாக வேலூரில் இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசர் இருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் தெரிய வந்தது. அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல். கீப் க்ரோயிங். தேங்க்யூ. ஸோ நம்ம ரியலி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பேக்கிங் ஸ்பாட் டு கிவ் அ ஃபுல்லஸ்ட் சர்ப்ரைஸ். த பெஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து நம்ம யாருக்காவது கொடுக்கணும், அதாவது அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் வந்து அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேக்கிங் ஸ்பாட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து அது ஒரு சூப்பரான மொமெண்ட்டாக மெமரிஸாக இருக்கும். ஸோ கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து காமன், எல்லாரும் கொடுக்கறது தான். அது ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுமான்னு தெரியாது. பட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் என்ன பொறுத்த இருக்கும். அப்போ இந்த மாதிரி மெமரிஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். தேங்க்யூ சார். அதுவும் சின்னதாக முடிஞ்சிடும் தான் நான் யோசித்தேன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ லென்த்தாக இவ்வளோ இது போகணும்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே சூப்பர் சார். அதை நான் சொன்னல, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எங்கள் கூட எல்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி சார். சூப்பராக இருந்துச்சு. வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இது மாதிரி ஒரு ப்ராங்க் நம்ம கொடுத்தோன்னு சொன்னீங்கன்னாக்கா அதை வாழ்நாள் மொத்தம் மறக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சூப்பர், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நிறைய சோஷியல் மீடியாவில் வரும் ஆட்ஸ்லாம், அது சும்மா ப்ரொமோஷனுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ரியலிஸ்டிக்காக சொல்கிறேன், பேசிக்காக வந்து ஆம்பளைங்க எல்லாருமே கொஞ்சம் புவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதில்ல. அது எல்லாருமே ஒத்துப்போம் இல்லையா? அதனால சர்ப்ரைஸ் பண்ண தெரியாத ஆண்கள்லாம் ஒய்ஃப்கோ லவ்வருக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தாராளமாக நம்ம கணேஷ் ப்ரோவை அது என்ன பேக்கிங் ஸ்பாட்டை தாராளமாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்களே சொல்கிறோம், எங்கள் சைடில் உங்களுக்கு நிறைய ஆர்டர் சொல்கிறோம். சூப்பராக பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட் பண்ணோம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கைண்ட்லி சஜஸ்ட் பேக்கிங் ஸ்பாட். இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேமு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமை நம்ம இன்னும் ஒரு மெமரபிள் ஈவெண்ட்ஸ்க்கு, பர்த்டே ஆகட்டும், ஆனிவர்சரி ஆகட்டும், வேறு எதுனா ஸ்பெஷல் அக்கேஷன் எல்லாமே நம்ம சர்ப்ரைஸாக இப்படி கொண்டுட்டு போகிறோன்னும் போது நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்க பீப்புளை சம்மந்தப்பட்டு தான். எல்லாருமே குட் சோலாக இருக்கிறாங்க, பியூர் சோலாக இருக்கிறாங்க. ப்ளஸ் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு பேக்கிங் ஸ்பாட் டீம் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணால் என்ஜாய் பண்ணுவோன்ட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு வேலை கிடையாது. இவங்க அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, மெமரிஸாக கலந்துருக்கு. ஸோ ரெஃபர் பேக்கிங் ஸ்பாட். சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நானே பார்த்ததில்ல. ஒரு இது தாட் இந்த மாதிரி, ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு சந்தோஷம் பண்ணி, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து, அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து, அவங்களுடைய மனசில் ஒரு இடம் பிடிச்சி சூப்பராக பண்ணாங்கல்ல. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்பாட். சர்ப்ரைஸ்னால் கண்டிப்பாக பேக்கிங் ஸ்பாட்க்கு தான் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து சாரோட வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயும் பார்த்துக்குங்க. அப்புறம் யாருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு பண்ணணுன்னா ஃப்ரெண்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரியும் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணலாம் சார்.